பொதுவா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுல ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, எந்தெந்த நடிகர் ஷூட்டிங் அன்னைக்கு வரணும், எத்தனை மணிக்கு வரணும், என்னென்ன கேமரா வேணும், எவ்வளோ நேரம் ஷூட்டிங் எடுக்க போறோம், அன்னைக்கு எத்தனை சீன் எடுக்க போறோம், ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் கிட்ட பாட்டு வாங்கணுமா, இது எல்லாமே அந்த பிளானிங் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்துருங்க. அடுத்தது ப்ரொடக்ஷன்ல ஷூட்டிங் வரும். கடைசியா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எடிட்டிங், டப்பிங், மியூசிக் இதெல்லாம் வரும். இதுல தோராயமா ஒரு படத்தை 10 கோடி ரூபாய்க்குள்ள எடுத்து முடிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் மட்டும் சரியா இருந்தது அப்படின்னா அதே படத்தை வெறும் 8 கோடி ரூபாயில எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 20% பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிளானிங் மற்றும் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்க ஒரு டிராவல் பண்ணீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல ஏதோ ஒன்று படிக்க போறீங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இப்படி எல்லாத்துக்குமே சரியான திட்டமிடல் இருந்தது அப்படின்னா ஒன்று நாம நினைத்த தொகையை விட கம்மியான தொகையில அதை பண்ணி முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம நினைத்த காலக்கெடுவை விட கம்மியான டைம்ல அதை பண்ணி முடிக்க முடியும். அதாவது அந்த விஷயத்தை பண்றதுக்கு 10,000 ரூபாய் ஆகும் அப்படின்னா முதல்ல சரியா பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வெறும் 8,000 ரூபாயிலே பண்ணி முடிக்க முடியும். இல்ல இந்த விஷயத்தை பண்றதுக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சரியா பிளான் பண்ணியிருந்தா அதை 8 நாள்ல முடிச்சிருக்க முடியும். அதனால இந்த பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நீங்க காலங்காலமா ஒரு முக்கியமான கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சிஇஓக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு எனக்கு 7 மணி நேரம் கொடுக்கப்பட்டால் அதில் என்னுடைய கோடாரியை கூர்மையாக்குவதற்கே நான் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்வேன். கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் நிறைய சிஇஓக்கள் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்ய நமக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னா அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஒரு 2 நாள் பிளான் பண்றதுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 8 நாள்ல ஒரு 6-7 நாள்லயே அதை இன்னும் சிறப்பா பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு பெரும்பான்மையான நிறுவனங்களோட சிஇஓக்கள் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய கடைசி 2 மாதங்களை அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு திட்டமிடுவதற்கே பயன்படுத்துறாங்க. இந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் முழுக்க அடுத்த வருஷத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண மட்டுமே செய்யறாங்களாம். அதுக்கே 2 மாசம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் மிகப்பெரிய மனிதர்கள், சிஇஓக்கள் இவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 20 நாட்களாவது நம்ம அடுத்த வருஷம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. நீங்க எப்பயாவது இப்படி 20 நாட்கள் உட்கார்ந்து உங்களுடைய அடுத்த வருஷத்தை திட்டமிட்டிருக்கீங்களா? அடுத்த ஒரு வருஷம் நம்ம என்னென்ன பண்ண போறோம், இந்த வருஷம் நம்ம எங்க இருக்கோம், அடுத்த வருஷம் நம்ம எங்க இருக்க போறோம், நம்ம எவ்வளவு பணத்தை அடுத்த வருஷம் சம்பாதிக்க போறோம், அதுல எவ்வளவு பணத்தை சேமிக்க போறோம், அதுல எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ண போறோம், எவ்வளவு கடனை அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம அடைச்சிருக்கணும், நம்மளோட வருமானத்தை பெருக்குவதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும், எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம டிராவல் பண்ணிருக்கணும், எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும், புதுசா என்னென்ன விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த வருஷத்தை சிறப்பா பயன்படுத்த முடியும். அதனால திட்டமிட இத்தனை நாட்கள் அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் 2026 எப்படி சிறப்பா பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு இன்னையில இருந்து திட்டமிட ஆரம்பிங்க. கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள். ஒரு முறை அவர் இந்தியா வந்திருந்தப்போ சில மாணவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒருத்தர் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களால உடனே அவரை சந்திக்க முடியாதாமே? 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாதான் உங்களை பார்க்க முடியுமா? அடுத்த 3 மாசம் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த 3 மாசத்துல ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத முன்கூட்டியே நீங்க எப்படி திட்டமிடுறீங்க, அதை எப்படி சரியா கடைபிடிக்கிறீங்க, அதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு சுந்தர் பிச்சை ஒரு பதில் சொன்னாருங்க. இப்போ நான் தோராயமா வருஷத்துக்கு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதாவது மாசத்துக்கு எனக்கு 10 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 10 கோடி ரூபாய்னா ஒரு மணி நேரத்துக்கு தோராயமா என்னோட சம்பளம் 1,37,000 ரூபாய். அப்போ ஒரு நிறுவனம் என்னுடைய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1,37,000 ரூபாய் பே பண்ணுது. அப்போ அந்த நேரத்தை நான் எவ்வளவு உபயோகமா பயன்படுத்தணும்? யாரோ ஒருத்தருக்கு நான் எப்படி திடீர்னு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும்? நான் எப்படி திடீர்னு அவர் கூட பேச முடியும்? நான் அவரோட 2 மணி நேரம் பேசினேன் அப்படின்னா எனக்கு தோராயமா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏதாவது கிடைச்சாதான் லாபம், இல்லைன்னா நஷ்டம். ஒருவேளை நான் என்னோட பிளானை மாத்தி அவர் கூட பேசுறதா இருந்தா அவரோட பேசுறதன் மூலமா எப்படி 2.5 லட்சத்துக்கும் அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அவரோட பேச முடியும் இல்லையா?
என்னோட ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு சுந்தர் பிச்சை சொன்னார். அவர் சொன்னது அவரோட பேசிக் சேலரி மட்டுமே. அதாவது மாசத்துக்கு 10 கோடி ரூபான்னு சொன்னார்ல, அது அவரோட பேசிக் சேலரி. அது போக அவருடைய பாதுகாப்பு செலவுகள், ஒவ்வொரு வருஷமும் கூகுள் நிறுவனத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள், ஷேரு, அப்படி இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமா அவருக்கு சம்பளமா வருது. அதெல்லாம் வேற விஷயம். தோராயமா கணக்கு பண்ணும்போது அவரோட 1 மணி நேர சம்பளம் 1,35,000 ரூபாய்க்கு மேல வருது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களோட 1 மணி நேரம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 114 ரூபாய் தான். நீங்க ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 1 மணி நேரம் சம்பளம் வெறும் 228 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய் எங்க இருக்கு, அவரு 1,35,000 ரூபாய் எங்க இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அப்போ உங்க 1 மணி நேரம் சம்பளம் எவ்வளவுன்னு ChatGPTல போட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விடைகள் உங்களுக்கே கிடைக்கும். இந்த வருஷம் நம்ம தோராயமா 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு இப்ப யோசிங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ஃபினான்ஸ் பற்றின ஸ்கில்லை வளர்த்துக்கணும், புது புது டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு வருடத்தை சரியா திட்டமிடுவது எப்படி அப்படின்ற அந்த பிளானிங் ஸ்கில் உங்ககிட்ட கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களால எல்லாத்தையுமே சாத்தியமாக்க முடியும். ஒருவேளை அந்த பிளானிங், அந்த திட்டமிடும் கலை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்ற எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் வீண். அதனால அடுத்த வருஷத்தை சரியா திட்டமிடுங்க. சரி, ஒரு வருஷத்தை எப்படியெல்லாம் சரியா திட்டமிடலாம்? முதல்ல ஒரு வருஷத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2025 நம்ம செஞ்ச தவறுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதை நான் அடுத்த வருஷம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் நிறைய பேர் என்கிட்ட நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன தப்பு என்ன தெரியுமா? முந்தியெல்லாம் நான் ஒரு நகை சீட்டு போடுவேன் நகை கடைகளில். மாதம் ஒரு 3000 இல்லை 5000 கட்டுற மாதிரி நகை சீட்டு போட்டுட்டு இருந்தேன். ஆனால் போன வருஷம் கரெக்டாக போடாமல் விட்டுட்டேன். அதனால போன வருஷம் எக்கச்சக்கமாக தங்க விலை வேற ஏறி போயிடுச்சு, நான் மட்டும் போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய பேர் நான் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கலாம், தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கலாம், இல்லை ஷேரில் முதலீடு பண்ணியிருக்கலாம், நான் முதல்ல இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ சம்பளம் வந்த உடனே ஒரு தொகையை தனியாக சேமிப்புக்குன்னு எடுத்து வைங்க. அதை ஷேர் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ தங்கத்துலேயோ முதலீடு பண்ணுங்க. எந்த தவிர இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2025 நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அது முதலீடு பண்ணுறதுன்னு இல்லை, எது வேணா இருக்கலாம். அந்த தப்பெல்லாம் எழுதிட்டு அடுத்த வருஷம் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் 5/25 ரூல் அப்படின்னு வாரன் பஃபெட் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது அடுத்த வருஷம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 25 இலக்குகளை பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. 25 பாயிண்ட் எழுதணுமா? அடுத்த வருஷம் நான் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும், அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஏஐ ஸ்கில்ல கத்துக்குவேன், மாஸ்டர் ஆவேன், அடுத்த வருஷத்துக்குள்ள நான் 1000 பக்கங்களை வாசிச்சிருப்பேன், அடுத்த வருஷம் நான் என்னுடைய எடையை 8 கிலோ குறைச்சிருப்பேன், அடுத்த வருஷம் நான் என் ஃபேமிலியோட 3 இடத்துக்காவது சுற்றுலா போயிருப்பேன், அடுத்த வருஷம் நான் இத்தனை கோவில்களுக்கு போயிருப்பேன் அப்படின்னு ஒரு 25 இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. என்ன 25 இலக்குகளை பேப்பர்ல எழுதிட்டீங்களா? இதுல 20 இலக்குகளை அடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 5 இலக்குகளை மட்டும் எடுத்துக்கோங்க, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்றாரு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 5 முக்கியமான இலக்குகள், அது மட்டும் போதும். நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், பிஸ்னஸ் அவ்வளவு பெருக்குவேன், அப்படி இப்படின்னு 10-15 இலக்குகள் வைத்திருப்பதால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதையுமே சரியா பண்ண முடியாது. முக்கியமான 5 இலக்குகள், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை மட்டும் அச்சீவ் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு வாரன் பஃபெட். அடுத்ததா உங்களுடைய இலக்குகளை 4 குவார்ட்டரா பிரிச்சுக்கோங்க. ஜான், பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள நம்ம என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கணும், அடுத்த ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ள நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், கடைசியா டிசம்பருக்குள்ள நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு 4 குவார்ட்டரா பிரிச்சு உங்களுடைய இலக்குகளை எழுதுங்க, அதை அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஒவ்வொரு நாளுமே நாம நம்முடைய இலக்குகள்ல எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க. இதை KPI ட்ராக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, கீ ப்ராசஸ் இண்டிகேட்டர். நாம நம்முடைய இலக்குகள்ல எவ்வளவு தூரம் கடந்திருக்கோம் அப்படின்னு அது துல்லியமா காட்டும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க அடுத்த 3 மாசத்துக்குள்ள ஒரு 10 கிலோ எடை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு வைப்போம். அப்போ அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் ட்ராக் பண்ணலாம்? உணவு, உடற்பயிற்சி, சரியான தூக்கம், தண்ணீர், அப்புறம் சில எக்ஸசைஸ் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அப்போது நம்ம எவ்வளோ குவாலிட்டியான உணவுகளை எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணோம், எவ்வளோ நேரம் நல்லா தூங்கணும், எவ்வளோ சரியாக தண்ணி குடித்தோம், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண, மோட்டிவேஷன் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்தோமா, இப்படி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜோ ஒரு மார்க்கோ போட்டுக்கோங்க.
உதாரணத்துக்கு இப்போ நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா 100% நல்ல ஆரோக்கியமான பழங்கள், வேக வைக்கப்பட்ட உணவுகள் அது மட்டும் தான் அன்னைக்கு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா 100%. இல்லை பீஸா, பர்கர், புரோட்டா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ 70% தான் நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் அன்னைக்கு ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 100%. இல்லை எக்ஸசைஸ் அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா 0%. இல்லை நான் வழக்கமாக பண்ணுறதை விட கம்மியாக பண்ணோம் அப்படின்னா ஒரு 40-50% அப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பக்கத்தில் நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் மார்க்கை போட்டீங்க. அப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்கு இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கு அதை எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓவரால் ஸ்கோராக அதில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பர்ஸில் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க, துல்லியமாக ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் துல்லியமான ரிசல்ட் உடனே கிடைக்கும். அவ்வளவு தாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களை இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு மிகப்பெரிய நிறுவனங்களும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோன்னு 2 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது பிளான் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கே திட்டமிட ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் நீங்கள் அடைய வேண்டிய 25 இலக்குகளை பேப்பரில் எழுதுங்க. அதில் முக்கியமான 5 இலக்குகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய இலக்குகளை 3 மாசமாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 3 மாசமும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்ராக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய இலக்குகளுக்குன்னு டெய்லி ஒரு செக்லிஸ்ட்டு இல்லை ஒரு கேபிஐ ட்ராக்கர் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி செக்லிஸ்ட்டு இல்லை ட்ராக்கர் ஃபைல்ஸு சில ஃபைல்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது சாம்பிள் ஃபைல்ஸை நீங்கள் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை இன்னும் எனக்கு வந்துட்டு நம்மளோட கோலை எப்படி சரியாக கட்டமைக்கிறது, இலக்குகளை எப்படி அடுத்த வருஷத்துக்கு கட்டமைக்கிறதுன்னு தெரில, எப்படி இதை சரியாக ட்ராக் பண்ணுறது, இதற்கான செக்லிஸ்ட் ஃபைல்ஸு, எக்ஸல் ஃபைல்ஸு, இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் அந்த வீடியோஸை பார்க்கலாம். இது போல் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு 2026 எப்படி இருக்கணும்னு முதல்லையே திட்டமிடுங்க. திட்டமிட்டபடி அதை செயல்படுத்துங்க. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமையும். அதற்கு இந்த பிரபஞ்ச சக்தி உதவி செய்யும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம்